ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் இந்த 4 ஆட்டுக்காலையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் சேர்த்துட்டு இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சூப் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக இது. ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி அண்ட் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா கூட விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பாதி பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 10லேருந்து 12 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கால் சாஃப்ட் ஆகும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 விசில் விட்டுருந்தேன். 15 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலெலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த சூப்புக்கு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கல்பாசி அண்ட் ஒரு கொத்த கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை தாளிச்சிட்டு சூப் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சூப் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் போட்டு ஒரு வாட்டி கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நீங்கள் சூப் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை ரசம் மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரப்பொடி வேணாம்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இந்த சூப் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.